இப்படி வெயில் அடிச்சா சீக்கிரமே தலையில இருக்கிற முடியெல்லாம் விழுந்து மொட்டை தான் ஆகும் போலீங்க. எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது. முடி அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சம்மர்ல எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா டெய்லியுமே அவ்வளோ ஸ்வெட் ஆகி அவ்வளோ ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். எப்படியுமே 2 days ஒன்ஸ் கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அப்புறம் ரொம்ப முடி கொட்டிடும். ஷர்வின் தூங்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள லஞ்சுமே சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு அம்மா இன்னைக்கு பூண்டு குழம்பு தான் வச்சிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு சாருமே எந்திரிச்சிட்டாரு. அவர் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எனக்கு வேர்க்குதே இல்லையா, அவருக்கு பயங்கரமா வேர்க்குது. வெயிலுக்கா என்னன்னு தெரியல, தலையெல்லாம் ரொம்ப சூடாவே இருக்கு அவருக்கு எப்பவுமே. அதனால 2 days ஒன்ஸ் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி குளிக்க வச்சிடறது. இப்பெல்லாம் தலை குளிக்கிற அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பச்சை நாங்கள் வீட்லயே அரைச்சு உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டு குளிக்க வைப்பாங்க. பட் ஷர்வினுக்கு நான் இப்பதான் ட்ரை பண்றேன். ஏன்னா 4 months கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு. இது யூஸ் பண்ணா நலங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு கரெக்டா தெரியல. அதுக்கப்புறம் நானுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். போன பிம்பிள் திரும்பி வந்த கதையா, வெயிலுக்கா என்னன்னு தெரியல, பிம்பிள்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, பிம்பிள் கிரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு ரீசன்ட் டேஸா தேகால இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். உண்மையா சொல்றேன், நீங்க அடிக்கடி லிப் பாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்.